Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel Aisha's Gallery. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கான வீடியோ வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் வந்து இன்னும் கெஸ் பண்ணாம எப்படி நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா நான் எங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போக போக சொல்றேன் நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் என்னோட ஹாப்பினஸை ஷேர் பண்ற ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நான் வீசா பத்தி சொல்லியிருந்தேன், குவைத் வீசா பத்தி. ஸோ அப்போ நான் சொல்றேன் அன்னைக்கே பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்ட ஒரு 3 ஹவர்ஸ்லயே எனக்கு இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, அஃபிஷியலா குவைத்ல வந்து விசிட்டிங் வீசா ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஒரு பக்கம். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ விசிட்டிங் வீசாக்கு வந்து என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா 400 தினார் வந்து நீங்க சேலரி வாங்கணும். நீங்க வந்து 400 தினார் சேலரி வாங்கினீங்கன்னா உங்க ஒய்ஃபை கூப்பிட்டுக்கலாம். ஸோ ஒய்ஃப்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இனிமேல் கேட்க ஆரம்பிச்சிடுங்க, அதாவது விசிட்டிங் வீசா ஓப்பன் பண்ணியாச்சு நான் எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியலி வந்து February 7th வீசா இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குவைத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் வந்து நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ்லாம் இருக்க போகுது. வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து வேற லெவல்ல இருக்க போகுது, இன்ஷால்லா பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். அண்ட் எல்லாருக்கும் வந்து டைட்டிலில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நான் எங்கேயோ கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே போகிறேன் அப்படிங்கிறது வீடியோவில் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வரேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ அன்றைக்கி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஃபஜர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டதில் எந்திரிச்சா தொழுவலாம் மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம காமிக்க வேணாம், இல்லை வந்து நான் யோசிச்சுருக்க மாட்டேன், காமிக்கணும்னு நினச்சிருக்க மாட்டேன், இல்லைனா மறந்துருப்பேன், அப்படி தான். இல்லை காமிக்கணும்னு தோணியிருக்காது. ஸோ அதுதான் ஒரு ரீசனே தவிர்த்து நான் 100% 5 வேலையும் தொழுகிற ஆள் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சில சமயம் நான் ஸ்கிப் பண்ணுறது உண்டு, மறக்கிறது உண்டு, உடம்பு சரியில்லாமல் போகிறது இருக்குது, வெளியில் ட்ராவல் பண்ணுறது இருக்குது. இந்த மாதிரியும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஷால்லா அதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக தொழுகிறதுக்கு அல்லா தான் எனக்கு உதவி செய்யணும். ஸோ தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா குக்கிக்கு சாப்பாடு போட்டுருவேன். எனக்கு அது வரைக்கும் அவன் காலையே சுற்றிட்டு இருப்பான். அதுமாதிரி ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து சாப்பாடெலாம் போட்டுட்டு டிவியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே வந்து வேலை பார்ப்பேன். இல்லைனாக்கா அப்படி கம்முன்னு இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னா டிவி ஓடிட்டு இருந்துச்சு நியூஸ் கேட்டுகிட்டு இருப்பேன். ஏன்னா நியூஸ் கேட்கறதுக்கு அப்போ மட்டும் தான் எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதனால் அதை நியூஸில் ஓட விட்டுட்டு கிச்சன் லைட்டாக ஒரு சின்ன க்ளீனப் பண்ணிவிட்டு பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்தந்த டைமுக்கு என்னென்ன செய்யணும், லஞ்சும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பல்லு வளர்க்கணும்ல, அதனால பார்த்திங்கன்னா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலையாக பார்க்க ஆரம்பிப்பேன். கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டாக்கா கொஞ்சம் டென்ஷனே இல்லாமல் வேலை பார்ப்பேன். லேட் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா எனக்கே 1008 டென்ஷன் என் தலையில் வந்து விழுற மாதிரி இருக்கும். பசங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காலையில் காஃபி தான், அதனால் காஃபி போட்டாச்சு. ஸோ மேபி இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி வந்து நான் இந்தியாவில் இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 90% இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோ எடுத்தே 1 வீக் ஆகுது. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் இருக்க மாட்டேன். நான் எங்கே இருப்பேங்கிறதையும் நான் இன்ஷால்லா சொல்கிறேன். நம்மளோட ஸ்கின் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தேவையான வந்து நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக நல்லா பிங்கிஷ் க்ளோ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கறதுக்காகவே கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த பீட்ரூட் ஹைட்ராஃபுல் மாய்ஸ்சரைசர் அண்ட் பீட்ரூட் ஜென்டில் ஃபேஸ் வாஷ். இது உங்களுக்கு நேச்சராகவே பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் க்ளோ கொடுக்குது. ஏன்னா இதில் வந்து குட்னஸ் ஆஃப் பீட்ரூட் அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து லைட் வெயிட் அண்ட் ஜெல் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால ஈஸி டு கேரியாக இருக்க போகுது. நான் ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாமா இடத்துல எப்போதுமே சரி நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரியான விஷயத்தை வச்சு ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறாங்க. இதில் எந்த டாக்ஸின்ஸ் பேரபென்ஸ் எதுவுமே இல்லாதது. கொஞ்சமாக பீட்ரூட் ஃபேஸ் வாஷ் எடுத்து போட்டால் போதும் பார்த்தீங்களா, அவ்வளோ ஹைட்ரேட்டடாக நல்ல ஒரு பிரைட்னஸாக ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இது லைட்டாக நான் மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டாக தேவைப்படுறது. அண்ட் பீட்ரூட்டோட குட்னஸும் இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ளம்மி ஸ்கின்னாக சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் போட போகிறேன், பீட்ரூட் ஹைட்ராஃபுல் மாய்ஸ்சரைசர். ஸோ பீட்ரூட்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் பிங்கிஷ் க்ளோ கொடுக்குது. இது முன்னாடி இந்த ஸ்கின்னுக்கும் இப்போ நான் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்மூத்தாக பவுன்சிங்காக சூப்பராக இருந்தது. அண்ட்
இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். இதில் பெஸ்ட் பார்ட் வந்து பீட்ரூட்டும் ஹைலரானிக் ஆசிடும் தான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்கின்னை டேரெக்டாக பார்க்கும்போது. இந்த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாமா எர்த்தோட வெப்சைட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். வெப்சைட் மட்டும் கிடையாது, மாமா எர்த்தோட ஆப்ல வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நைக்கா, அமேசான், பர்பிள் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல ஆல்சோ இவங்க ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு. என்னோட கூப்பன் கோட் ஐஷாஸ் 2024 இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளான்ட் அவங்க பிளான் பண்றாங்க. பை 2025 1 மில்லியன் பிளான் பண்றதா இவங்களோட இனிஷியேட்டிவா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் இந்த ப்ராடக்ட் கூட கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ் எதுவுமே இருக்காது. உங்க ஸ்கின் எந்த வகையில இது டேமேஜ் பண்ணவே பண்ணாது. கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க எங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ல மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் பாக்குறீங்களோ என்கிட்ட சொல்லுங்க, என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா செட் ஆகும். ஸோ எஸ், வீடியோக்குள்ள வந்துடலாம். குக்கி பார்த்திங்கன்னா நான் என்னமோ எடுத்து அங்கே போட்டிருக்கேன். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு சார் வந்து இப்படி சுற்றி வராரு. இப்போலாம் பார்த்திங்கன்னா மேலெலாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடிலாம் வந்து மேலெலாம் ஏற தெரியாது. இப்போ சார் வளர ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, அதனால் வந்து மேலே ஏறுறது, ஜன்னல் மேலே ஏறுறது, பரன் மேலே ஏறுறது, இந்த வேலைலாம் பார்க்குறான். கிச்சனில் என்ன சமைச்சாலும் கிட்டே வந்து நின்றுறாரு. அவரை போயிட்டு திருப்பி ரூமில் லாக் பண்ணிட்டு தான் நான் வந்து அடுத்து சமைக்கணும். ஸோ சோறு ஆக்கிறதுக்காக வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே கனவா வாங்கியிருந்தேன். ஸோ கனவா வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. காஃபியும் நான் போட்டு முடிச்சிட்டேன். கனவா வந்து பரட்டின மாதிரி வச்சா தான் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் அதை செஞ்சாச்சு. நானும் பார்த்திங்கன்னா போட்ட காஃபியை குடிச்சிக்கிட்டே அன்றைக்கி என்ன வந்து நம்ம உலகத்தோட நிலவரம்னு பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே லைட்டாக விடியவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பால்கனி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். செடி என்ன இருக்குது, ஏதோ இருக்கிற செடி தான் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட இந்த குட்டி கார்டனை பார்க்குறதுக்கு. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒன்று வளர்க்கணும் இல்லையா. ஸோ ரெட் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இப்போ தான் பார்த்திங்கன்னா அழகாக துளிர் விட்டு மொட்டுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவன் அது இருக்கவே விட மாட்டேங்கிறான், ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து கொஞ்சம் ஹேங்கிங் பாட்ஸில் கொஞ்சம் செடி போட்டிருந்தேன். வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நான் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு இசான் அஃபீஃபா வந்து எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. நாங்கள் அங்கே விளையாடுறோம், அது எங்கள் ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பசங்களை எழுப்புறதுக்குள்ளே நான் அவங்களோட யூனிஃபார்ம் மற்ற திங்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நான் ரெடியாக வச்சுடுவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனவாக வேக ஆரம்பிச்சிருச்சு. தயிர் சோறு நல்லா தாளிச்சிட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஷாசியா பர்த்டேக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்த பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸில் எடுத்து போட்டாச்சு. இசானும் ஏஞ்சி வந்ததுக்கப்புறம் காஃபி குடிச்சாச்சு. ஸோ அப்புறம் என்ன, லஞ்சை பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லஞ்சும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இசானுக்கு சுடு தண்ணி போட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா துணியை காய வைக்கிறதுக்காக பால்கனி பக்கம் வந்திருந்தேன். அப்படியே அழகாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டே, சூப்பராக. ஸோ இசானு பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டான். ஸோ அவனுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டா எனக்கு அவன் வேலை முடிஞ்சிடும். எப்போவுமே ஆம்பளை பசங்களுக்கு ரெடி பண்ணுறது ஈஸி தானே, பொம்பளை பசங்களுக்கு தான் தலை சீவுறது, பவுடர் அடிக்கிறது, அது இதுன்னு நம்மளுக்கு இருக்கும். இசானுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிவிடுவேன். அவனே சம்டைம்ஸ் ரெடி ஆகிடுவான். அந்த பட்டன்ஸ்லாம் அவனுக்கு இன்னும் போட தெரில, அதனால் பார்த்திங்கன்னா. ஆனால் எனக்கு நான் ரெடி பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அவனையும் ரெடி பண்ணியாச்சு. அஃபீஃபாவும் எந்திரிச்சதுக்கப்புறம் அவளையும் ரெடி பண்ணியாச்சு. முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சன்னாவும் செஞ்சுருந்தேன். சரி, அந்த சன்னா சப்பாத்தி மிஞ்சி இருந்துச்சு, அதையே இப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சுட சப்பாத்தி அண்ட் சன்னா போட்டு கொடுத்துட்டு எனக்கும் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு எஞ்சது செம பசி. ஸோ நம்மளும் சாப்பிட்டுடலான்ட்டு சாப்பிட்டாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு பப்பாளி பழம் வைக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ பப்பாளி வாங்கிட்டு வந்து நல்லா சரியான இனிப்பு பழம். ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்நாக்ஸ் வாங்கி போடும்போது ஃப்ரூட்டாக வாங்கி போடுறது பெட்டர். ஏன்னா என் பசங்க 2 பேருக்குமே ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும் பிடிக்கும். அதனால் இவன் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன், இன்றைக்கி தானே பார்க்குறேன் அப்படிங்கினாரு. சரின்ட்டு அவருக்கும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு அஃபீஃபாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டா. அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்துச்சு. அப்புறம் அங்கே இங்கே புரண்டு நாங்கள் கிளம்பி ரெடி ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களை விட்டுட்டு வந்துடணும். இசானுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் இருக்கிற வரைக்கும் ஊட்டி தான் விட்டுட்ருப்பேன். எனக்கு அப்போ தான் நிறைய சாப்பிட்ற மாதிரியே தோணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அவர் கொஞ்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அவ்வளோதான், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் பேக்கை எடுத்து வச்சாச்சு, லஞ்ச் பேக் எடுத்து வச்சாச்சு. இப்படி காலையில் செஞ்சு நம்ம கொடுத்துடும் போது எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கு, என்னோடய வீட்டு ரொட்டீனாக இருக்கட்டும், இல்லை மேக்கப்புக்கு சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், இல்லை யூடியூப் இன்ஸ்டாக்குள்ளதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் அப்போ தான் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிது. எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும். காலையில் அழைப்பு பட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நானும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு பசங்களையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வந்து அப்படி அப்படியே கிடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். பசங்க பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்படுற மாதிரியே நான் வந்து செஞ்சிடுவேன். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்கிறது கிடையாது. நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது வேணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களே எனக்கு மெனு கொடுத்துருவாங்க, இன்றைக்கி தான் சமைச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நான் செஞ்சு கொடுத்துட்றது. இது ஜாகிங்கா, இது ரன்னிங்கு.
ஜாகிங் எப்படி போவாங்க? அப்புறம் நீ ரன்னிங் போயிட்டு ஜாகிங்கிற? ம் எப்பமா வா நானே ஃபர்ஸ்ட் போறேன். நானே ஃபர்ஸ்ட் கிளம்பி குளிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எவ்வளோ லேட் பண்ணுற பத்தியா? தூங்கிட்டு இருக்கா? எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா? நம்ம வாசலுக்கே வந்துட்டோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ 9 to 4 வந்து இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ, மற்ற வேலையை பார்க்கலாம். ஸோ பசங்களை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே அப்பாடான்னு இருக்கும். ஆனால் என்ன, அந்த பைக்லேருந்து நான் வீட்டுக்கு வர தூரம் மட்டும்தான் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அச்சோ சிங்கில் சாமான் அப்படியே கிடக்கே, வீடு பெருக்காமல் கிடக்கே, டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணாமல் இருக்கே, வாங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்தவொடனே பார்த்திங்கன்னா அந்த வேலைலாம் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக சாப்பிட்டாச்சு இல்லை, அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை இல்லை. கொஞ்சம் துணிலாம் வந்து ஊற போட்டு துவைக்க வேண்டியது இருந்துச்சு, அபாயாஸ் எல்லாமே துவைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் ஊற போட்டுட்டா கொஞ்சம் துவைச்சி காய போட்டுட்டு வேலையை முடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெட்லாம் தட்டி போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குக்கி நானும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே தான் வேலையை பார்ப்போம். குக்கிக்கு வந்து நான் எப்போ வந்து ஜார் எடுத்துகிட்டு பெருக்க போனாலும் அந்த ஜார்னால் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை நம்ம தூக்கி பெருக்கிறோம்ல, அவனுக்கு எதோ நம்ம விளையாட்டு காமிக்கிறோம்னு நினச்சிப்பான் போல். அதை பிடிக்கிறதுக்காகவே அவன் அங்கேயும் ஜம்ப் பண்ணுவார். அது எனக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ இசான், அஃபீஃபா, குக்கி எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இன்னுமே எனக்கு வந்து பசங்களை விட்டுட்டு போகிறத நினச்சி எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா பண்ணுங்க, என்ன செய்யும் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் போயிட்டே தான் இருந்துச்சு. துணிலாம் காய வச்சதெல்லாம் காய போட்டுட்டு குளிச்சுட்டு அப்புறம் நானும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கீழே நித்யாக்கா வீட்டுக்கு போனாக்கா கிரேப் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன், டீ குடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரி அப்புறம் போனதோட ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு மேலே கொஞ்சம் நேரம் வந்தாச்சு. குக்கி எங்க குக்கி டே பயமா இருக்குடா, வராதடா. டே உனக்கு மேக்கப் பண்ணிடுவா, அதை வச்சு பண்ணக்கூடாது, இதை வச்சு பண்ணவா? குக்கி உனக்கு மேக்கப் பண்ணிவிட்டுமாடா? டேய் உனக்கு மேக்கப் பண்ணவா? அவன் கண்ணை பார்த்தியா தாரிக்கா? அவன் பயப்படாது, நான் பக்கத்தில் இருக்கேனே, என்னை தாண்டி அவன் வரமாட்டான். விளையாடுறது வரு. குக்கிமா சில்கி ஸ்மூத் ஸ்கின் எப்படிடா உனக்கு மட்டும்? குக்கி எப்படி அப்படி சில்கியாக இருக்க? டேய் குக்கிமா அழகு. நீ கீழே இறங்குடாப்படா, நீ பயங்காமிக்கிறியா? தாரிக்கா பயப்படுறா, கீழே இறங்கு. தாரிக்கா நீ வடியில் வச்சுக்கிறியா? உன்கிட்ட வந்துட்டான். சரி அம்மானாலும் ஆத்தனாலும் ஒன்றும் ஆகாது, மாமி தான் இருக்கேன்ல, வெயிட் பண்ணு. அவனை கீழே போக சொல்லிடலாமா? குக்கி இங்கே வா, இப்படி போ இங்கே போ, அங்கே போ குக்கிமா, அங்கே போயிடு. பார்க்குறான் ஜம்ப் பண்ணுவான் பாரு. ஸோ கொஞ்சத்துக்கப்புறம் லஞ்சு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேக்கிங் கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ நான் எங்கே பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது பார்ப்பீங்க. ஸோ குவைத்துக்கு நான் இப்போ பேக் பண்ணுறேன். இப்போ பேக் பண்ணுறது குவைத்துக்கு தான். ஸோ குவைத்துக்கு உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, பேக் பண்ணியாச்சு. நான் மட்டும் தான் போகிறேன். இசான் அஃபீஃபா எங்கள் டேடி மம்மி கூட தான் இருப்பாங்க. நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இப்போது நான் வந்து ஃபைனலி நான் குவைத்தில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வரும்போது தெரில அல்ல என்ன நாடுறான்னு. ஸோ ஏன் பசங்களை கூட்டிகிட்டு போகல அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ குவைத்துலேருந்து நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அதுவுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய தான் போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் குவைத் போயிட்டு குவைத்தில் நானும் இம்தியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா உம்ரா செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட அதிகமான துவாக்கள் எனக்கு வேணும். ஸோ ரொம்ப துவா செய்யுங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன், என்னோடய பயணம் லேசாக இருக்கணும்னு. ஏன்னா என் பசங்களை விட்டுட்டு போகிறத நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு மனசோட தைரியத்தை எனக்கும் என் பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக துவா செய்யுங்க.
ஸோ அப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குற டைம் தான் எனக்கு. நான் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்றதுக்கு நான் கிளம்பிட வேண்டியது தான். நிறைய பேர் வந்து பசங்களுக்கு வேன் வைங்க ஆட்டோ வைங்கிறீங்க. இன்ஷா அல்லா பார்ப்போம் அல்ல என்ன நடுறான்னு. இப்போதைக்கு எனக்கு நான் போய் கூட்டிகிட்டு வரதே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நான் போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்தா நித்யாக்கா வந்து கீழே பார்க்கில் உட்காந்துருந்தாங்க. பசங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டியது தான். பசங்க டியூஷனுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசருன்னு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் மாடிக்கு போயிட்டு நடந்துகிட்டே இருக்கேன். ஏன் நடந்துட்டுருக்கேன்னா உம்ரா செய்யும் போது சில துவாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கலாம், அதனால் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டே மக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு போயிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஓதிட்டு மறந்தது எது எனக்கு தேவை இருக்கும் ஞாபகம் இல்லாதது அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மெமரைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சில துவாக்கள் எனக்கு தெரியல, அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஓதிட்டுருக்கிறது. அந்த ஒவ்வொரு உம்ராவோட பயான் கேட்குறது, என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறது மட்டும்தான். பசங்க டியூஷனில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா குக்கிக்கு வேக்சினேஷன் வந்து பூஸ்டர் போட வேண்டியது இருந்துச்சு. சரி நானும் நித்யாக்காவும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டர் போடுறதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ நிஜமாகவே எனக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். கண்டிப்பாக இந்த பாக்கியம் வந்து எனக்குன்னு மட்டும் இல்லாமல் என் பசங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க நிறையா. திரும்ப அதான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ குக்கியோட பெட்டோட புக்கை எடுத்துகிட்டு வேக்சினேஷன் புக்கை எடுத்துகிட்டு கிளம்பி போயாச்சு. போனால் அங்கே பார்த்திங்கன்னா வேறு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ரூமுக்கு வந்தாக்கா குக்கி என்னையும் நித்யாக்காவும் பிடிச்சி புரண்டி விட்டு பயந்து போய் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஊசி போட்டுக்கிட்டோம். இந்த டைம் அவன் என்ன நினச்சாலும் தெரில, அவ்வளோ கோவப்படுறான். எங்களெல்லாம் பிடிச்சி கிழிச்சு கடைசியில் பார்த்தா வேக்சினேஷன் எனக்கு அவைலபிள் இல்லை. இவ்வளோ அடி வாங்கினது இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஃபுல்லாக கீறி விட்டுட்டான் கையில் காலெல்லாம். சரின்ட்டு இன்னொரு நாள் வந்து போட்டுக்கலான்ட்டு நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. வரும்போதே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டின்னர் வாங்கிட்டு வந்துடலாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக டின்னர் வாங்குறதுக்கு தான் போயிட்டேன். ஸோ போயிட்டு டின்னர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நித்யாக்கா வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன்டி நான் கொடுத்து அனுப்புகிறேன்னாங்க. எனக்கு வெண்பொங்கல்னால் ரொம்பவே பிடிக்கும். சரி சுட சுட வந்தோடனே அதை கொஞ்சம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பசங்க டியூஷன் விட்டு அப்படி டயர்டாக வருவாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் கடன்னு சாப்பிட்டுட்டு ஃப்ளாட் ஆக வேண்டியது தான். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு அன்றைக்கி நாள் போச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவும் நான் கண்டிப்பாக உம்ரா போயிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எனக்கு டைம் கிடச்சதுக்கப்புறம். நீங்கள் வேணால் என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுட சுட சூப்பரான ஒரு வெண்பொங்கலோட அன்றைக்கி எங்களோட டே முடிஞ்சது. வீடியோ பார்த்தீங்களா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக உம்ரா செய்ய போகிறேன். இன்னும் சில நாட்களில் எனக்காக துவா செய்யுங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்வேன். கண்டிப்பாக எனக்கு இருக்கிற அதிகமான நேரத்தை வந்து உங்களுக்காக துவா செய்கிறேன். கண்டிப்பாக எனக்காகவும் துவா செய்கிறேன். நீங்களுமே என்னோட பயணம் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு துவா செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சில பேரோட லைஃபோட லட்சியம்னே சொல்லலாம். எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. இத்தனை வருஷத்துல வந்து முதல் தடவை போறது வந்து எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. இன்னைக்குமே வந்து உம்ரா செய்வது எப்படின்னு நான் வீடியோ பார்க்கும்போது தான் அழுதுட்டே தான் பாக்குறது, என்னமோ தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்க ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்க போறது இல்லை. அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் இது உங்க எல்லாருக்கும் நாடுறதுக்கு நான் துவா செய்யறேன். நீங்களும் சீக்கிரமா உம்ராக்கு போகிறதுக்காகவும் ஹஜ் செய்யறதுக்காக நான் துவா செய்யறேன். நீங்க எனக்காகவும் நிறைய துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல. டேக் கேர், பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.